ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வரகரிசி பொங்கல். அதுக்கு ஒரு டம்ளர் வரகரிசி, அதே டம்ளர் 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டு அதை நல்லா வறுத்து எடுத்துக்கிறோம். வாசம் வர்ற வரைக்கும் வறுக்கணும். அடுத்து குக்கர் எடுத்து வச்சுக்கிறோம். ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு சூடானதும் 2 பீஸ் பட்டை போடுறோம். மிளகு, ஒரு ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறோம். 2 ஸ்பூன் ஜீரகம், அது கூட பெருங்காயத்தூள், 2 பச்சை மிளகாய், ஒரு பீஸ் இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எல்லாம் சேர்த்து தாளிச்சிட்டு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். 1.5 டம்ளர் பருப்பும் அரிசியும் சேர்ந்து 1.5 டம்ளர் இருந்துச்சு. அதுக்கு 5 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறோம். அதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். பொங்கலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறோம். ஒரு பிஞ்சு மட்டும் மஞ்சள் சேர்த்துக்கலாம். கொதி வர்ற வரை வெயிட் பண்ணுவோம். கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கழுவி வச்ச அரிசியை சேர்த்துக்கிடலாம். இது வரகரிசின்றதுனால ஓரளவு தண்ணி வற்றி வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். உடனே குக்கர் மூடிடக்கூடாது. இப்போ ஒன்று சேர்ந்து வந்துருச்சு. இப்போ குக்கர் மூடிட்டு 3 விசில் விட்டுக்கலாம். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அதுக்கு ஒரு கடாய் வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். அது கூட கொஞ்சம் முந்திரி பருப்பு, கருவேப்பிலை சேர்த்து நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கலர் மாறி வரணும். முந்திரி பருப்போட கலர் மாறுற வரைக்கும் வறுக்கலாம். இதை அப்படியே பொங்கலில் சேர்த்துட்டு அப்படியே கிண்டி இறக்கிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.